இருக்கார் குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக. அதனால் கொஞ்சம் தயவு செஞ்சு அதை எல்லாரும் கொஞ்சம் கேட்கணும். ஒரு 10-15 நிமிஷம் கொஞ்சம் எல்லாரும் மௌனமாக இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. 2 பிறவி பறவைக்கு. முதல்ல முட்டையாக பிறக்கிறது, அடுத்த பிறவி முட்டையிலிருந்து வெளியே வருது. அதனால் அதற்கு த்விஜம்னு பேர். அந்த த்விஜம் ஆகாசத்தில் உயர உயர பறக்கணும்னா 2 விஷயம் தேவை, அதாவது 2 ரெக்க தேவை. அது அதை போன்று இந்த குலத்தில் பிறந்த பிராமண குலம்னு நாம் எடுத்த உடனே சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. எப்போ பிராமணன் ஆறாம் அப்படின்னு சாஸ்திரம் விசாரம் பண்ணுறது. அப்போ முதல்ல அந்த குலத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள், இப்போ இங்கே இருக்கிறவா, குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய பிரம்மச்சாரிகள், அவளுக்கு சொல்கிறேன், நன்னா கேட்டுக்கணும். இந்த குழந்தைகள் இந்த குலத்தில் இப்போ தான் உள்ளே நுழைஞ்சிருக்கா, இது வரைக்கும் அவள் இந்த குலத்தை சேர்ந்தவா இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? த்விஜஹா, ரெட்ட பிறவி இவாளுக்கு. முதல்ல அவளுடைய அம்மா கிட்டேருந்து பிறந்தா, இப்போ 2வது பிறவி அவளுக்கு ஏற்பட்டிருக்கு. என்னதுன்னா ஞானம். ஞானம் என்கிற பிறவி. அதனால் இவர்கள் த்விஜர்கள், பறவையை போன்று இவர்கள் த்விஜர்கள். சரி, பறவை ஆகாசத்தில் பறக்கிறதுக்கு 2 ரெக்கை வேணும். இவர்களுக்கு என்ன வேணும்னா, இவர்களுக்கும் மேலே 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 ஞானத்தில் விருத்தியாகி, அனுஷ்டானத்தில் விருத்தியாகி, அந்த பிரம்மம் என்கிற ஞானத்தை அடைவதற்கு உண்டான 2 விஷயம் இறக்கையை போல. ஞானம் அனுஷ்டானம் என்கிற 2 இறக்கைகள் பறவைக்கு எப்படி இருக்கிறதோ அதை போன்று ஞானம் அனுஷ்டானம் என்கிற 2 விஷயத்தை கொண்டு இந்த பிரம்மச்சாரிகள் உயர 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 போய் கடைசியில் பிரம்மத்தை அடைய வேணும், பிரம்ம ஞானத்தை அடைய வேணும். அப்படிப்பட்ட இந்த குலத்திலே பிறந்தவர்கள் த்விஜர்களாக இருக்கிறார்கள், பிராமணர்கள் அல்லர். அப்போ பிராமணால எப்போ ஆறா? 2வது வேதாத்தியனம் கட்டாயம் பண்ணியே ஆகணும். இது வேதாத்தியனம் பண்ணுவதற்கு உண்டான ஒரு எக்ஸ்போஷர், ஆங்கிலத்தில் சொல்வா. அதுக்கு ஒரு மார்க்கம். அந்த மார்க்கத்தை காட்டுவதனாலே, அந்த மார்க்கத்தை பின்பற்றி செல்லுவதனாலே இதற்கு உபநயனம்னு பேர் இந்த சம்ஸ்காரத்துக்கு. உபனா அருகாமையில் அப்படின்னு அர்த்தம். நயனம், நயதி, இட்டு செல்வது எதுவோ, எந்த சம்ஸ்காரமானது ஒருவரை, ஒரு குழந்தையை, அந்த 7 வயசு 8 வயசு அந்த குழந்தையை இட்டு செல்கிறதோ அந்த சம்ஸ்காரத்துக்கு உபநயனம் என்று பெயர். எதனிடத்திலே, எதன் அருகாமையிலே இட்டு செல்கிறது அப்படின்னா, பிரம்மமாகிய வேதஸ்வரூபமாகிய அந்த பிரம்மத்தினிடத்திலே இந்த குழந்தைகளை இட்டு செல்கிறது. அந்த பிரம்மத்தினிடத்திலே இவர்கள் செல்ல வேணுமென்னால் என்ன தேவை? இப்போ தான் சொன்னேன், ஞானம் வேணும், அனுஷ்டானம் வேணும், 2ம் சொன்னேன். இது இந்த குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, இந்த குலத்திலே பிறந்த அனைவருக்கும் இது உண்டு. இந்த குழந்தைகளுக்கு இப்போ ஆரம்பம். அதனால் இந்த 2 விஷயங்களை கொண்டு அந்த பிரம்மத்தின் அருகாமையிலே செல்வதற்கு உண்டான அந்த வழிவகைகளை செய்து பெரியவர்கள், அதாவது அவர் தகப்பனார், தாயார், தாத்தா, பாட்டி, உறவினர்கள், பிரகஸ்பதி சுவாமி அவர் தான் வழிகாட்டின்னு இருக்கார். இங்கே இருக்கக்கூடியவர்கள் யார் உபநயன சம்ஸ்காரம் பண்ணி வச்சாலோ அவள் குருஸ்தானத்தில் இருக்கா. வாத்தியார் சொன்னார், உன் பேர் என்ன கேட்டார். ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வந்தான். இன்னிலேருந்து நீ சூரியனுடைய புத்திரன் அப்படின்றத சொன்னார். சூரியனுக்கு புத்திரன்னா எங்களுக்கு இல்லையான்னு. ஆரோக்கியம் பாஸ்கராத் இச்சேது மோட்சம் இச்சேது ஜனார்தனாது அப்படின்னு ஒரு வாக்கியம் உண்டு. ஆரோக்கியம் பாஸ்கராத் இச்சேது, ஆரோக்கியம் வேணும்னா பாஸ்கரனாகிய சூரியனிடத்திலிருந்து ஆரோக்கியத்தை பெற வேணும். ஆரோக்கியம் என்னன்னா, ஜென்ரலாக இப்போ டாக்டர் கொடுக்குற மருந்து, எக்ஸசைஸ் பண்ணுறது, உடம்பை நல்லா வச்சுக்கிறது, அந்த ஆரோக்கியம் அல்ல. அது சரீரத்துக்கு உண்டான ஆரோக்கியம். அப்போ புத்திக்கு உண்டான ஆரோக்கியம் எது? புத்திக்கு உண்டான ஆரோக்கியம் எதுன்னா, இந்த குலத்தில் பிறந்தவர்கள் சூரியோபாசனை செய்ய வேணும். சூரிய உபாசனை என்பது திரிகால சந்தியாவந்தனம். பெரியவா போராடணும். அடியனுடைய தாழ்மையான வேண்டுகோள், பெரியவா போராடணும். எதற்கு போராடணும்? இந்த குழந்தைகள் இன்னைக்கு பிரம்மச்சாரிகள் ஆயிட்டா, இவா கட்டாயம் திரிகால சந்தியாவந்தனம் பண்ணுவதே அவர்களுடைய வாழ்க்கையின் இலக்கு, குறிக்கோள். அப்படி என்பதை மனதை வைத்து கொண்டு அந்த குழந்தைகளை ஒருவேளை கூட சந்தியாவந்தனம் பண்ண தவற விடக்கூடாது. அதை சங்கல்பமாக எடுத்துட்டு இருக்கணும். மந்திரபூர்வமாக அது நடந்திருக்கு. ஒருவேளை இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அது தவறி போச்சுன்னா அந்த குலத்திலிருந்து அவன் நழுவி விடுகிறான் என்பதாக சாஸ்திரம் சொல்லுகிறது. நழுவி விட்டானே ஆனால் அவன் அனர்ஹதனா போடுறான். அனர்ஹதன்னா எந்த கர்மாவுக்கும்
சுபகர்மாவோ வைதிக கர்மாவுக்கோ அவனுக்கு செய்வதற்கான தகுதியை இழந்து விடுகிறான். சாஸ்திரம் சொல்றது, அடியேன் சொல்லவில்லை, யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. அதனால் பெரியவர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து அந்த குழந்தைகளை திரிகால சந்தியாவந்தனம் பண்ணியே தீர வேணும். அதற்கு உண்டான வழிவகை ப்ரஹஸ்பதி சுவாமிகள்லாம் இருக்கா, அவாகிட்டையோ இல்லை தங்களுக்கே தெரிஞ்சா அதை எப்படி பண்ணணும் அனுஷ்டானம் அது பண்ணி ஞானத்தை மந்திரத்தை சொல்லி கொடுத்து அதற்கு பிறகு இங்கே நான் சொல்லணும், வேறு வழி கிடையாது. எங்கெங்கேயோ சம்மர் கேம்ப்புன்னு அனுப்புகிறா. அங்கே என்ன யோகா கிளாஸு, அப்புறம் இந்த கிளாஸு, அப்புறம் வந்து எக்ஸசைஸு, எதுக்கோ பணம் செலவழித்து தாங்கள் ஈட்டிய பொருளை செலவழிக்கிறார்கள். எதற்கு? லௌகிக ஞானத்துக்கு. லௌகிக ஞானத்துக்கு வேண்டிய பணத்தை கொட்டுன்னு கொட்டுறா. வைதிக ஞானத்துக்கு உண்டான ஞானத்துக்கு உண்டான விஷயத்தை இப்போ சம்மர் கேம்ப் மாதிரி ஒருத்தர் யாராவது நடத்தின்னு இருக்கா. அந்த சம்மர் கேம்பில் என்னதுன்னா இந்த மாதிரி விஷயங்கள், மந்திரங்கள் சொல்லிக் கொடுக்கறது, அனுஷ்டானத்தை சொல்லிக் கொடுக்கறது, தர்மசாஸ்திரத்தை சொல்லிக் கொடுக்கறது, இந்த விஷயங்கள் பெரியவர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து யாராவது ஒரு ப்ரஹஸ்பதியை ஏற்பாடு பண்ணி ஆன்லைன்லேயே நடக்கிறது இப்போ கிளாஸு. அந்த ஆன்லைன்லேயே நித்தியம் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ எதுக்கோ டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் சுவாமி. அடியே 2-3 இடத்துல போயிருக்க போது கேட்டேன், அந்த உபநயனத்துக்கு போயிருக்கேன். கேட்டா வா சொல்கிறா, அந்த பசங்க சொல்கிறது ஏதோ இன்ஜினியரிங் ஏதோ படிக்கிறது, உபநயனம் பண்ணிட்டாடா சந்தியாவந்தன மந்திரம் சொல்கிறா. சத்யே நரஜசா சொல்கிறா, சூரியச்ச மாமன்யுஷ்ச சொல்லு தெரியல. உடனே சொன்ன ஏன்டா சந்தியாவந்தனம் பண்ணுறது இல்லைன்னா அந்த பையன் சொல்கிறான் எனக்கு டைம் இல்லைன்றான். நாம் எங்கே போய் இதை சொல்கிறது? அப்போ நான் என்ன சொன்னேன், டைமை நாம் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணுமோ எதுக்கு உண்டாக்கிக்கணுமோ அதுக்கு கம்பல்சரியாக உண்டாக்கிக்கணும். அதாவது இந்த நித்தியானுஷ்டானம் தவறி போனதே ஆனால் இந்த யஜ்ஞோபவீத தாரண சம்ஸ்காரத்துக்கு வேல்யூவே இல்லாமல் போகும். இதுக்கு இவ்வளவு பிரயாசப்பட்டு அவர் இந்த சபை மூலமாக அதை நிர்வாககர் இருக்காருங்க, இவா பெரியவா நிறைய பேர் கூடி இதற்கு எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல, இது நடத்த வேணும், இந்த தர்ம காரியம் நடந்தே தீர வேணும் என்பதாக இவர்கள் இங்கே இந்த மக்களை எல்லாம் பெரியவர்களை எல்லாம் கூட்டி இந்த சுபகாரியத்தை நடத்துகிறார்கள். இதனுடைய வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதனாலே இந்த ஒரு விஷயம் அடியேன்னு சொன்னேன், பெரியவா இருந்து இதை ஊக்குவிக்கணும், இதை தவறவே கூடாது. அந்த பசங்க அழுவும், அமக்கலம் பண்ணும், முடியாதுன்னும், ஸ்கூலில் ஹோம்ஒர்க் கொடுத்துட்டான்னு பரீட்சைன்னும் எத்தையோ சொல்லும். பெரியவாளும் அதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடாது, அதுவும் தேவை. ஆனால் இதுதான் பிராதானியம், இதுதான் முக்கியம். இதை இழந்தாச்சுன்னா இப்போ இங்கே போட்டுன்னு இருக்கிற பிரம்மசூத்திரம் பேர், இதுக்கு யஜ்ஞோபவீதம் பிரம்மசூத்திரம் பேர். இதுக்கு சூத்திரம் என்ன பேர்? யஜ்ஞோபவீதம் பிரம்மசூத்திரம். பிரம்மத்துக்கு உண்டான சூத்திர எதி அதுக்கு நோக்கி அந்த இழையானது ஞானத்தை கொண்டு அவர்களை இட்டு சென்று அது கிட்ட சேர்க்கறதுக்கு உண்டான யஜ்ஞோபவீதம் இது பிரம்மசூத்திரம். அதனால் அந்த பிரம்மசூத்திரத்துக்கு உண்டான வேல்யூவை நாம் துளி கூட இழக்கக்கூடாது. இது ஒரு விஷயம். இப்போ மந்திரோபதேசம் 2வது விஷயம் சொல்லி அடியேன் ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சுடுறேன். 2வது விஷயம், பிரம்மோபதேசம் பண்ணா குழந்தைகளா இங்கே இருக்கக்கூடியவா எல்லாரும் என்ன குழந்தைகள், பிரம்மச்சாரிகள். நீங்கள் இப்போ பிரம்மச்சாரி, குழந்தை இல்லை. வலக்கை இடக்கை தெரியணும், பெரியவா சொல்லி கொடுக்கணும். எது வலக்கை எது இடக்கை, ஆச்சாரங்கள். ஆச்சார பிரபவோ தர்மஹா தர்மஸ்ய பிரபுரச்சுதா. ஆச்சாரம் என்ன, குலத்துக்கு உண்டான குலாச்சாரம் என்ன, குலத்துக்கு உண்டான தர்மானுஷ்டானம் என்ன, இதை பெரியவர்களிடம் இருந்து தெரிந்து கொண்டு ப்ரஹஸ்பதி மூலமாகவோ இல்லை புத்தகங்கள் மூலமாகவோ தெரிந்து கொண்டு குழந்தைகளுக்கு கட்டாயம் கற்பிக்க வேணும். பள்ளிக்கூடத்துக்கு போய் காலேஜுக்கு போய் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு என் பையன் மெடல் வாங்கிட்டான் அது வாங்கிட்டான், அது உத்தமம், யாரும் இல்லைன்னு சொல்லலை. அப்போ லௌகிகத்துக்கு உண்டான திரவியத்தை நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சேர்க்கிறோமோ அதை போன்று நம்ம ஆத்மாவுக்கு உண்டான ஆத்மா உத்தரணம், ஆத்மா மேலே 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 போகணும். பறவை எப்படி போகிறதோ அதுக்கு தேவையானது 2ன்னு சொன்ன ஞானம் அனுஷ்டானம், அதை கொண்டு வளர்க்க வேண்டும். இப்போ இவாளுக்கு காயத்ரி மந்திரம் உபதேசம் பண்ணா, அதை அடியேன்னு சொல்ல முடியாது, அது ரகசியம். அது இப்போ எல்லா இடத்துலையும் சொல்கிறா, சொல்லக்கூடாது. குரு முகேன வரணும். இந்த இடத்துல குரு யாருன்னா பிரதமாச்சாரியன் யாருன்னா தகப்பனார். அவளுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் குரு இருக்கலாம், குலத்துக்கு ஒரு குரு இருப்பார், ஆச்சாரியன் இருப்பார். அந்த ஆச்சாரியரே அங்கே இருந்தாலும் அந்த ஆச்சாரியர் உபதேசம் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தருக்கு ஒரு குலத்துக்கு ஒரு ஆச்சாரியர் இருப்பார்.
அந்த குரு இருப்பார், அவரை உபதேசம் பண்ண முடியாது. அப்போ அப்பேற்பட்ட தகுதியை, உயர்ந்த ஸ்தானத்தை இங்கே உங்களுக்கு பெரியவர்களுக்கு இந்த வைதிக கர்மாவானது கொடுத்திருக்கிறது. அப்போ அந்த குருஸ்தான ஆச்சாரிஸ்தானத்திலிருந்து உபதேசம் பண்ணுங்க. என்ன உபதேசம் பண்ணுங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மந்திரம் காயத்ரின்னு பேரு. ஏன் அதுக்கு காயத்ரின்னு பேருன்னா, காயந்தம் திராயதே இதி காயத்ரி. காயந்தம், எவன் அதை ஓதுகிறானோ, எவன் அதை பாடுகிறானோ, எவன் அதை ஜபிக்கிறானோ, திராயதே அவனை காப்பாற்றுபவள். எது ஒன்று? ஆயுள் பர்யந்தம். இப்போ இன்னைக்கு ஆரம்பிச்சு ஆயுள் பர்யந்தம் அந்த மந்திரமானது அவனுடனேயே இருந்து கவசம் போன்று, கர்ணனுக்கு எப்படி கவச குண்டலமோ அதை போன்று இருந்து அவன் நாள் முழுக்க அவனை காப்பாத்தின்னு இருக்கும். எப்போ காப்பாற்றும்? அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தானே அது காப்பாற்றும். அப்போ என்ன பண்ணோம்? திரிகால சந்தியாவந்தனத்தில் அவள் வாத்தியார்கள் இருக்கா, பெரியவா இருக்கா, அவள் சொல்லிக் கொடுப்பா. திரிகால சந்தியாவந்தனம் பண்ணியே தீரும். பண்ணியே பண்ணும் பொழுது என்னாருது? முக்கியமான ஒரு விஷயம், அதில் காயத்ரி மந்திர ஜபம் இருக்குது. அதுக்கு முன்னே இந்த பிராசன மந்திரம்னு இருக்குது. அதுக்கு நடுவில் ஒரு விஷயம் வரும். எதுன்னா அர்க்ய பிரதானம். அந்த அர்க்ய பிரதானத்தினால உலகத்தையே காப்பாற்றின்னு இருக்கிற ஒரே குலம் பிராமண குலம். அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த சூரியன் இருக்காரே, சூரியன் தான் சொன்ன ஆரோக்கியம் பாஸ்கராதித்யா, உலகம் முழுக்கத்துக்கும் முழுவதுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியவர். அந்த சூரியனை ராட்சசால் பிரதி சந்தியில, பிராத சந்தியா, மாத்தியானிக சந்தியா, அப்புறம் சாயம் சந்தியாவில் அவனை பிடிக்கிறான். எங்க சுவாமி இருக்கு இதெல்லாம்? யாருக்கு தெரியும்? உங்களால் ப்ரூஃப் பண்ண முடியுமா? அப்படிலாம் கேள்வி கேட்பான் இந்த காலத்தில். கண்ணுக்கு தெரியாத விஷயம் எவ்வளோ இருக்கு, அதை எடுத்து காட்டி இது இருக்குன்னு நம்மளால ப்ரூவ் பண்ண முடியுமா? ஆனால் அது இருக்கு. கண்ணுக்கு தெரியாத விஷயம் எவ்வளோ இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது மாதிரி அந்த ராட்சசால் அவரை பீடிக்கும் பொழுது சூரியனை கபடீகரம் பண்ணி அவனுடைய அந்த தேஜஸ் காந்தி, அந்த தேஜஸ் காந்தியை நிர்மூலமாக்கணும்னு பிரயத்தனப்படுறச்சு இந்த பண்ணக்கூடிய சந்தியாவந்தத்திலே விடக்கூடிய அர்க்கியமானது. இப்போ பார்த்துருக்கலாம், பிரம்மச்சாரி பசங்களா, உங்களுக்கு தான் சொல்கிறேன், நன்னா கேட்டுக்கோம். குழந்தை பிராத சந்தியா மூணுமே அர்க்ய பிரதானம். நின்றுண்டு தான் அர்க்ய பிரதானம் பண்ணணும். கையில் ஜலத்தை வாங்கிட்டு குதிகாலில் அப்படி மேலே எழுந்து ஆகாசத்தில் தூக்கி எறியணும். தூக்கி எறிகிற மாதிரி கொடுக்கணும், இப்படி சேர்க்கக்கூடாது. அப்போ என்ன ஆகுது? அது ஆகாசத்தில் எரியக்கூடிய அந்த அந்த அர்க்கியமானது கதையாக மாறி அந்த அசுரர்களை விரட்டுகின்றது அப்படின்னு வேத மந்திரம் சொல்றது. அதனால இது புண்ணியமான. அப்போ அந்த சூரியனை காப்பாற்றுற வேலையை யார் செய்யறான்னா இந்த குலத்தில் பிறந்தவன் தான் செய்யறான். அப்போ ஆக இந்த காயத்ரி மந்திரமாகட்டும், வேதாத்தியனமாகட்டும், நித்திய சந்தியாவந்தனம் ஆகட்டும், பகவத் ஆராதனமாகட்டும், நித்திய பூஜை பண்ணணும். சாஸ்திரங்களை சொல்லப்பட்ட விகிதா விகித விஷயங்களை எல்லாம் கடைப்பிடிக்க வேணும். அப்பொழுதே அவன் த்விஜன் ஆயிட்டான். அடுத்தது விப்ரன் ஆறான். விப்ரன்னா யாரு? வேதாத்தியனம் பண்ணா விப்ரன். வேதாத்தியனம் பண்ணலன்னா வெறும் த்விஜன் தான். வேதாத்தியனம் பண்ணி பிரம்மஜானத்தை அடைஞ்சு பிராமணன் ஆறான். ஆக இந்த விஷயங்கள் பலவாறாக சாஸ்திரங்களிலே விசாரம் பண்ணப்பட்டிருக்கிறது. அடியேனுக்கு தெரிந்த ஓரிரு வார்த்தைகளை விண்ணப்பம் செய்தேன். மேற்கொண்டு நேர காரியம் இருக்குது, செய்ய வேண்டியது. அதெல்லாம் சுகமாக நடந்தேற வேணும். அதை ப்ரகஸ்பதி சுவாமிக்கு அடியனுடைய கோட்டி நமஸ்காரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதனுடைய நிர்வாகர் இருக்கார், அடியன் பேரில் ரொம்ப பிரீத்தி. எப்படியாவது வந்திருந்து 4 வார்த்தைகள் சொல்ல வேணும். இங்கே இந்த குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் பண்ண வேணும். மறுபடியும் வேதாத்தியனம் பண்ணுவியா? நித்திய சந்தியாவந்தனம் வேதாத்தியனம். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா கூட அப்பா அம்மாவை பிடுங்கி எடுக்கணும். கிரிக்கெட் மேட்சுக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன், நான் வேதாத்தியனம் பண்ணணும்னு பிடுங்கி எடுக்கணும். அம்மா அப்பா விடக்கூடாது. அவள் நீ அடம் பிடிக்கணும். எதுக்கோ அடம் பிடிக்கும் பசங்க, இதுக்கு அடம் பிடிக்கணும். குழந்தைகள் சுவாமி அவளுக்கு என்ன தெரியும்? அந்த வயசில் சொல்லி கொடுக்கறது தான் பசுமரத்தாணி போல் பதியும். 5இல் விளையாதது 50இல் விளையுமான்னு சொல்கிற மாதிரி இப்போ எது நான் விதைக்கப்படுகிறதோ அந்த விதையினுடைய விளைவு பெரிய விருட்சமாக இருக்கும், ஆலமரமாக வளரும். அது அவளுடைய குடும்பத்தையே அவளுடைய வம்சத்தையே தழைத்தோங்க செய்யும் என்பதாக
ஒரு வார்த்தைகள் விண்ணப்பம் செய்தேன். சொக்கூற்ற பொறுக்கூட்டம் இருந்தால் அடியை க்ஷமித்தருண வேணுமாய் பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாது முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வாரெம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.